அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. நான் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ கடாய் நல்லா சூடான பிறகு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை வறுக்கும் போதும் சரி, பருப்பு வறுக்கும் போதும் சரி, அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுக்கும் போது கருவேப்பிலை நல்லா தூள் தூளாக உடையணும். இப்போது கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. இப்போது ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்து விட்டுருங்க. 2 நிமிஷம் ஆன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறதும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதையும் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலையை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சு எடுத்துக்கிட்டால் கருவேப்பிலை, பருப்பு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்போல்லாம் கருவேப்பிலை சாதம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த பொடியை தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமானது. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கலாங்க. இடித்து வச்ச பூண்டு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலையை தோல் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னாலும் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வேர்க்கடலையை எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச கருவேப்பிலை பொடியை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாதம் வெடித்து வச்சுருக்கேன். சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கருவேப்பிலை பொடியை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிட்ட சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணி வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. அருமையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும். முடி கருப்பாகவும் நல்லா அடர்த்தியாகவும் வளருங்க. தேங்க்யூ, ஃபாலோ மீ.